நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நீங்க எப்ப வந்தீங்க? உங்க வண்டி சவுண்ட் கூட கேட்கலையே. சர்வீஸ் கொடுத்திருக்கேன். நடந்து வந்தீங்களா? இல்ல. எதுக்கு வருத்தமா இருக்கீங்க? இப்ப நான் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன். நான் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் நீ ஹெல்ப் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். ஆனா என்னால ஒரு குடும்பம் வீணா போகுதுன்னு நினைக்கும் போது வருத்தமா இருக்கு. யாரு குடும்பம் வீணா போக போகுது? நம்ம வேணண்ண பாலாக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. யார் சொன்னா? முதல்ல வேணண்ணன் தான் என்கிட்ட சொன்னாரு. வக்கீலுக்கு கால் பண்ணி கேட்டதுக்கு ஆமான்னு சொன்னாரு. அதுக்கு நீங்க எதுக்கு வருத்தப்படணும்? டிவோர்ஸ் பண்றது அது அவங்களோட வாழ்க்கை. குழந்தைங்களை பத்தி யோசிக்கணும்ல ஆஷா. அதுக்கு என்ன பண்ணணும்னு கோர்ட் முடிவு பண்ணும். எல்லா வாதத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் தான் கோர்ட் அந்த விஷயத்துல முடிவு சொல்லும். அதே மாதிரி நம்ம கேட்ட உடனே டிவோர்ஸ் கிடைக்காது. ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ முடியாததுக்கு காரணம் என்னன்னு ஆதாரத்தோட நம்ம கோர்ட்ல ஆஜர்படுத்தணும். பொண்டாட்டியோட நடவடிக்கை சரியில்லைன்னு வேணும்னு டிவோர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துருக்காரு. அதுக்காக நான் சாட்சி சொல்லணும்னு வேணும்னு சொல்றாரு. அதுக்கு நீங்களாம் போக வேண்டாங்க. தேவையில்லாம நீங்க எதுக்காக வம்ப விலைக்கு வாங்குறீங்க? ஆனா இந்த நேரத்துல வேணும்னு பகச்சுக்கிட்டா அது சரியா இருக்காது. அவரை பகச்சுக்கிட்டா நமக்கு என்ன? அவரோட காசுலயே நம்ம இருக்கோம். அவருக்கும் இந்த சொத்துல உரிமை இருக்கிறதுனால தான் நாமளும் இங்க இருக்கோம். சொல்ல போனா இந்த வீட்டோட இடத்தோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் காணாம போயிருக்கு. அதோட டூப்ளிகேட் எடுக்கிறதுக்கு அம்மாவுடைய உதவி வேணும். அம்மா சைன் பண்ணாதான் அப்ளிகேஷன் போட முடியும். அந்த நேரத்துல வாரிசுங்கெல்லாம் கழுத்து போடுன்னு சொன்னா நாம நல்லா மாட்டிப்போம். அதெல்லாம் யோசனை பண்ணி தான் வேணண்ணனுக்கு ஜாலரா அடிக்கிறேன். அதனால வந்து சாட்சி சொல்றேன்னு ஒத்துக்கிட்டேன். அப்படி சொல்லிருக்க கூடாது. எனக்கு அந்த மாதிரி தோணுச்சு. யோசிச்சு பார்த்தா நான் பார்த்ததானே சொல்றேன். பொய் ஒன்றும் சொல்லல. அப்படி நினைச்சுதான் அமைதியான. பாலாவோட நடத்த மட்டும் சரியில்லைன்னு விவாகரத்து மட்டும் கிடைச்சிருச்சுன்னா குழந்தைங்கெல்லாம் வேணும்னு கிட்ட வந்துடும். அப்புறம் அவங்களே நம்ம தான் பாத்துக்கணும். யார் பாப்பாங்க? ஏண்டி வேணும்னு குடிச்சு அவரோட கிட்னி எல்லாம் நாசமா போச்சு. ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டாரு. அந்த ஆள் செத்து போனா அடுத்த நாளே அந்த குழந்தைங்களை கூட்டு போய் அனாதை ஆசிரமத்துல சேர்த்துருவேன். அதுக்கப்புறம் வேணும்னு பேர்ல இருக்கிறது எல்லாமே நம்ம கஸ்டடிக்கு வந்துடும். எப்படி என்னோட பிளான்? கொஞ்சம் தண்ணி குடுக்கா. இந்தா. எனக்கு ஒரே ஒரு சப்பாத்தி போதும். அம்மா எனக்கு ஒரு சப்பாத்தி போதும். கொஞ்சமா போடுங்கம்மா. அம்மா எனக்கு கொஞ்சமா போதும். போதும். நான் சொல்லாம நீ வாசலை தாண்டி வராண்டாவுக்கு வந்த அப்படின்னா அந்த நிமிஷமே உன் ரெண்டு காலையும் அடிச்சு உடைச்சிடுவேன். அதுக்கப்புறம் நீங்க கிடந்து கஷ்டப்படுவேன். அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு குழந்தைங்களும் கஷ்டப்படுவாங்க. அதை நீ பார்க்கணுமா? இருக்கீங்க? அட அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ சாப்பிடுமா. அம்மா உங்களுக்கு என்னாச்சு? என்ன இன்னைக்கு ஊட்டி விடுறீங்க?
எனக்கு தோணுதுனால நான் ஊட்டுறேம்மா. நீங்க சாப்பிடுங்க. நீங்க பெரிய பசங்களா ஆகணும் இல்லையா? அதுக்கப்புறம் என்னால ஊட்ட முடியாம போயிடுச்சுன்னா அம்மா நானே சாப்பிட்டுக்கிறேன், நீங்க சாப்பிடுங்க. உங்களோட வயிறு நிரம்பிடுச்சுன்னா அம்மாவோட பசி போயிடும். இந்த இதையும் சாப்பிடு. எனக்கு போதும், நீங்க சாப்பிடுங்க. அட வாயை திறங்கம்மா. இந்தாங்க இதையும் வாங்கிக்கோங்க. ஆ அம்மா, அப்பா எங்களை கூட்டிட்டு போயிடுவாருன்னு சொல்லி பயப்படுறீங்களா? உங்களை விட்டுட்டு நாங்க எங்கேயும் போக மாட்டோமா? உங்களுக்காக தான் நான் உயிரோடவே இருக்கேன். உங்க 2 பேரையும் நான் யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன். யாருக்குமே. பாலா காம்ப்ரமைஸ்க்கு ரெடியா இருக்கணும். அதுதான் வேணுவோட பிளான். அதுக்காக தான் டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கான். அந்த கேஸ்ல என்னையும் குற்றவாளியா காட்டணுமாமா. வக்கீல் கால் பண்ணி சொன்னாரு. பாலா ஏன் கட்டுப்பாட்டுல இருக்காளாம், அவளையும் குழந்தைங்களையும் நான் விட்டு கொடுக்கணுமாமா. அதெல்லாம் சும்மா மிரட்டலுக்காக சொல்றான். பாலா இப்ப ரொம்ப வருத்தமா இருக்காங்க. கேஸ் மட்டும் கோர்ட்டுக்கு போச்சுன்னா யாராவது ஒரு குழந்தை இல்லாம போயிடும். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இதை பத்தி சொல்லி ஏதாவது பண்ண முடியுமா? கேஸ் கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி பண்ணணுங்க. பாலாவால அவ புருஷன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க வைக்க முடியுமா? என்னன்னு சொல்லி? என்ன இப்படி கேட்டுட்ட? ஒரு ஆணுக்கு எதிராக பொண்ணுங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க காரணம் வேணுமா என்ன? எந்த காரணம் வேணாலும் கொடுக்கலாம். அப்படி கொடுத்தா எப்படிங்க செட் ஆகும்? கம்ப்ளைண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும்ல. ஸ்ட்ராங்கா தான் கொடுக்கணும். என் புருஷன் என்னையும் குழந்தையும் கொலை பண்ண ட்ரை பண்றான்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஒரு கொலை கேஸ்ல ஏற்கனவே ஒரு தண்டனை வாங்கியிருக்காருல, அந்த ஆளோட கிரிமினல் மைண்டை பத்தி கோர்ட்டுக்கு ஏற்கனவே தெரியும். ஆனா வக்கீல் நோட்டீஸ் கிடைச்சதுக்கு அப்புறமா அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதை ஏத்துப்பாங்களா? அது ஒரு கவுண்டர் கம்ப்ளைண்ட்டை தானே எடுத்துப்பாங்க. இது நம்ம முன்னாடியே கொடுத்துருக்கணும். ஆனா அப்படி ஒரு மிரட்டல் வரும்னு நம்ம எதிர்பார்க்கல. நீ என்ன பண்றனா, பாலாட்ட சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட்ல சைன் வாங்கு. டேட் இல்லாம ஒரு கம்ப்ளைண்ட். இத பத்தி நான் கோபியானட்டையும் பேசி பார்க்கறேன். வக்கீல் நோட்டீஸ் கைக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடியே கம்ப்ளைண்ட்டை ஸ்டேஷன் ரெக்கார்ட்ல என்ட்ரி பண்ண முடியுமான்னு பார்க்கறேன். அப்படி ஒரு ஷார்ட்கட் ஓகே ஆச்சுன்னா வேணும் கோர்ட்ல போய் அதை சொன்னாலும் இந்த ஒரே ஒரு கம்ப்ளைண்ட்டை வச்சு கேஸ் அந்த ஆளுக்கு எதிராக திரும்பிடும். நீ எதுக்கும் பாலா கிட்ட கொஞ்சம் பேசிப்பாரு. நாம எல்லாம் பிளான் பண்ணதுக்கு அப்புறமா பாலா சைன் பண்ணலன்னா பண்ணதெல்லாம் வீணா போயிடும் இல்லையா? கம்ப்ளைண்ட்ல சைன் பண்ணிட்டானா மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அம்மா உங்களுக்கு என்னாச்சு? இப்ப எங்க மேல ரொம்ப பாசமா இருக்கீங்க. கவனிக்கணும்னு தோணுச்சு. ஸ்கூலுக்கு போகும்போது திரும்ப வரும்போதும் நீங்க 2 பேரும் ஒன்னா தான் வரணும். உங்களை யார் வந்து கூப்பிட்டாலும் அவங்க கூட நீங்க போகவே கூடாது. இதையெல்லாம் நீங்க எதுக்காகமா சொல்றீங்க? நாங்க ஸ்கூலுக்கு போகும்போது ஒன்னா தானே போயிட்டு வரோம். தனித்தனியா போகாதீங்கன்னு தான் சொல்ல வரேன். உங்களோட அப்பா வந்து கூப்பிட்டாலும் நீங்க அவர் கூட போக கூடாது. வண்டியில ஏறிக்கங்கன்னு யாராவது வந்து சொன்னாலும் நீங்க அவங்க வண்டியில ஏறக்கூடாது. அதை இவங்கிட்ட சொல்லுங்கம்மா. ஸ்கூல்ல இருந்து வர வழியில எந்த வண்டி வந்தாலும் கையை நீட்டி லிஃப்ட் கேட்பான்.
அப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுப்பா. நேத்து வந்து நியூஸ் பேப்பர்ல வழியில நின்னு கைய காட்டி வண்டியில என்ன ஒரு பொண்ணு பத்தின நியூஸ் வந்தது. கடத்திக்கிட்டு போய் நகையை எல்லாத்தையுமே எடுத்துப்பாங்க, இல்ல கண்ணை நோண்டி எடுத்து பிச்சை எடுக்க விட்டுருவாங்க. அதனால எக்காரணத்தை கொண்டும் எந்த வண்டி வரும்போது நீங்க கை காட்டவும் கூடாது, எந்த ஒரு வண்டியில ஏறி போகவும் கூடாது. புரியுதா? அம்மா வேலை செய்யற இடத்த இப்ப நான் உங்களை கூட்டிட்டு போய் காட்டுறேன். ஸ்கூலோட பஸ் ஸ்டாப்ல இருந்து அந்த வழியா பஸ் வரும். ஒருவேளை ஸ்கூல்ல சீக்கிரமா விட்டுட்டாங்கன்னா நீங்க என்னோட ஆபீஸ்க்கு வந்துருங்க. நாங்க இங்கேயே வந்து இருக்கோம்மா. வேண்டாம், நான் இல்லாம நீங்க 2 பேரும் இங்க தனியா இருக்க வேண்டாம். அப்படி என்னதாம்மா பிரச்சனை? நான் சொல்றதை நீங்க கேட்டாலே போதும். என்ன எதுக்குன்னா நீங்க கேட்க கூடாது. நான் சொல்றதுல ஒரு காரணம் இருக்கும், அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதும். சரி, டைம் ஆச்சு, சீக்கிரம் வாங்க போலாம். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? கவனமா போகணும், சரியா? போயிட்டு வாங்க. பாய்மா. சீக்கிரம் கதவை திறடா. திறந்துட்டு தானே இருக்கேன். பாத்தேறீங்க. கேட்டை லாக் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்கலாம்னு முடிவு பண்ணியா? ஏன் ஆபீஸ்க்கு போலையா? குழந்தைங்க இப்பதான் ஸ்கூலுக்கு கிளம்புனாங்க. நான் இனிமே தான் கிளம்பி ஆபீஸ்க்கு போகணும். நீ ஆபீஸ்க்கு போறதுக்கு முன்னாடி உன்னை பார்க்கணும் தான் காலையிலே வந்துட்டேன். வா. உட்காரு. உனக்கு வேணுகோபன் அனுப்பின வக்கீல் நோட்டீஸை பத்தி நான் ஆர்கே கிட்ட சொன்னேன். அந்த ஆள் கேஸை வச்சுட்டு கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி வேணுகோபனுக்கு எதிரா நீ ஒரு கம்ப்ளைண்ட போலீஸ் ஸ்டேஷன்ல குடுக்கறது தான் நல்லதுன்னு ஆர்கே சொல்றாரு. நான் எதுக்காக கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்? என் புருஷன் என்னையும் என் பசங்களையும் கொலை பண்ண போறத மிரட்டுறாருன்னு சொல்லணும். உன் புருஷன் ஒரு கொலை கேஸோட குற்றவாளியா இருக்கிறதால நீ இப்படி ஒரு கம்ப்ளைண்ட கொடுத்தனா அதனால உனக்கு ஃபேவர் கிடைக்கும். நான் அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தனா வேணுகோபாலுக்கு இன்னும் என் மேல கோவம் அதிகமா தானே ஆகும். அத சாக்கா வச்சு எனக்கு எதிராக ஏதாவது ஒரு சாட்சியை ரெடி பண்ணி அவர் கோர்ட்ல சப்மிட் பண்ணிடுவாரு. அந்த மாதிரி கேஸ் கோர்ட்டுக்கு வரும்போது உன்னையும் குழந்தைங்களையும் அந்த ஆள் மிரட்டுறான்னு நீ கொடுத்த கம்ப்ளைண்ட் ஸ்ட்ராங் ஆகும். இந்தா, நான் ஸ்டேஷன்ல கொடுக்க போற கம்ப்ளைண்ட்டை எழுதி தான் கொண்டு வந்திருக்கேன். நீ இதுல ஒரு சைன் பண்ணி கொடுத்தா மட்டும் போதும். அது வந்து என்னன்னா, எதுக்கு இப்ப தயங்குற? கோபி மாமா கிட்ட கேட்டுட்டு தான் இந்த கம்ப்ளைண்ட்டை எழுதிட்டு வந்திருக்கேன். உனக்கு வக்கீல் நோட்டீஸ் கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டேட்ல இது ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். இங்க பாரு, அந்த ஆளுக்கு எதிராக நம்ம எடுக்க போற துணிச்சலான முடிவுன்னு நினைச்சுக்க. நான் இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன்னு வேணுகோபாலுக்கு தெரிய வந்துச்சுன்னா அந்த ஆள் குழந்தைங்களை ஏதாவது பண்ணிடுவாருன்னு தான் நான் பயப்படுறேன். அந்த மாதிரி பண்ணானா அவனோட உயிரே போயிடும். அதை வச்சு போலீஸ் கேஸ் ஆச்சுன்னா இதுக்கப்புறம் அவனோட வாழ்க்கையில காம்ப்ரமைஸ் வரவே வராது. அவ்வளவுதான். அந்த மாதிரி நடக்கும்னு நினைச்சு நீ வருத்தப்படாத. முதல்ல சைன் பண்ணி கொடு. இங்க பாரு, இந்த கம்ப்ளைண்ட் மூலமா உனக்கு எந்த பிரச்சனையும் வரவே வராது. நான் உனக்கு கேரண்டி கொடுக்கறேன். இப்போ ஓகேவா? என் வளையல் விஷயம் என்னாச்சு? எந்த வலையில? காணாம போன 1.5 பவுன் வளையல். அதுவா? நான் தான் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கல. யார் பேர்ல? அப்படி யார் பேர்லயும் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்க முடியாது. வேணு மாமாவை தவிர வேற யாரும் எடுத்திருக்க மாட்டாங்க. நீங்க மாமா கிட்ட அதை பத்தி கேட்டீங்களா இல்லையா? அப்படி அவசரப்பட்டு போய் கேட்க முடியுமா என்ன? அண்ணனை பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல. கத்தி எடுத்து வயித்துல குத்துனாலும் குத்திடுவாரு. உனக்கு தெரியும்ல. உங்களுக்கு பயமா இருந்தா நான் போய் கேக்குறேன். அது என்னோட வளையலுங்க. நீ ஒன்னும் கேட்க வேணாம். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். அவங்க வந்து விசாரிக்கட்டும். அப்புறம் நான் என்ன யோசிச்சேன்னா, அவரை மட்டும் நம்ம சந்தேகப்பட முடியாதுல்ல.
சதீஷ் அண்ணன் இருக்காரு, அண்ணி இருக்காங்க, அம்மாவும் இருக்காங்கல்ல. இவங்கள நம்ம யாரை வேணா சந்தேகப்படலாம். ஆனா அதுக்காக அவங்க தான் திருடன் நம்ம சொல்ல முடியாதுல்ல. என்னோட வலையில திருடினதும் ஒரு திருடன் தான். அந்த திருடன் பேரு வேணுகோபால். ஸ்டேஷன்ல அவர் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. எனக்கு என்னோட வளையல் வேணுங்க. உங்களுக்கு அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க கஷ்டமா இருந்துச்சுன்னா நான் அதுக்கு பதிலா கொடுக்கறேங்க. இங்க பாருங்க, அவர் வந்துட்டாரு, போய் கேளுங்க. சும்மா ராஷா, எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும். நீ உள்ள போ, நான் முடிவெடுக்கிறேன். நீ உள்ள போ. போறேன். அங்க நின்னு என்னடா முணுமுணுத்துக்கிட்டு இருக்க? வேணா போட்லயே வந்தீங்க. அந்த வழி தானே என்னோட பழைய வழி. என்ன நீங்க சந்தோஷமாவே இல்லையே? அவரோட பொருள் ஏதாச்சும் காணாம போயிருக்கும். என்ன? ஒண்ணு இல்ல வேணா. நீ கொஞ்சம் வாடா, ஒரு விஷயம் பேசணும். நீ போய் டீ எடுத்துட்டு வா. இந்த விஷயத்தை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல உங்ககிட்ட. என்னடா அங்க பிரச்சனை? ஒண்ணு இல்லண்ணே, ரூம்ல குழந்தை அழுதுட்டு இருக்கா, சீக்கிரம் போ. நான் அவர்கிட்ட நைஸா கேக்குறேன். அப்படி கேட்டீங்கன்னா கண்டிப்பா கொடுக்க மாட்டாரு. அவர் தான் எடுத்தாருன்னா நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அவங்க வாங்கி கொடுத்துருவாங்க. தயவு செஞ்சு சத்தம் போடாம போ. என்னடா இங்க பிரச்சனை? நான் ஏதோ பேசணுமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, குழந்தை அழுதுட்டு இருக்கு, போ. ஐயோ, இந்த பொண்ணுங்க கிட்ட பேசி புரிய வைக்க வேண்டியது எவ்வளவு கஷ்டம். ஆனா நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்களே? குழந்தைங்க எனக்கு வேணும்னு நான் ஆசைப்பட்டதுனால நான் பாலாவுக்கு எதிராக ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிருக்கேன். அது எதுக்காக? அவளோட ஆணவமும் அகங்காரமும் போகணும்னா அப்படி ஒரு ஷாக்கை கொடுத்துதான் ஆகணும். கேஸ் நடத்துறதுக்கு ஏகப்பட்ட பணம் செலவாகும். இப்ப இருக்க நிலைமையில 100 ரூபாய் சம்பாதிக்க முடியாது. அது உண்மைதான். அப்புறம் பணத்துக்கு என்ன பண்ணுவீங்க? நீ தரணும். நானா? வேற யாரு? சதீஷன கையில தான் ஒண்ணுமே இல்லைன்னு உனக்கு தெரியும்ல. இங்க பாருங்க, என்கிட்ட நோட் அடிக்கிற மிஷின்லாம் இல்ல. வளையல் திருடு போயிடுச்சு, அவ என்ன சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கா. அந்த நகையை அடகு வச்ச சீட்டை என்கிட்ட கொடுங்க, நான் எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணி அதை மீட்டுக்கிறேன். நீ பணத்தை என்கிட்ட கொடுத்தாலே போதும், நான் மூட்டு கொடுத்துறேன். அது கூட சேர்த்து கேஸ் நடத்துறதுக்கான பணத்தையும் நீ என்கிட்ட கொடுக்கணும். அதை தானே நான் சொல்ல வந்தேன். கோர்ட்டுக்கு போய் பணத்தை செலவழிக்க வேண்டாம். பாலாண்ணி கூட உங்களுக்கு ஒத்து வரலனா பசங்க கிட்ட நீங்க எப்படியாவது அன்பா இருக்க மாதிரி நடிக்கணும். உங்க பசங்க நீங்க சொல்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பாலாண்ணியால ஒண்ணுமே பண்ண முடியாது. தேவையில்லாம கேஸ் போட்டு பணத்தை செலவு பண்ற வேலையை விட்டுருங்க. அதான் இப்ப இருக்க சூழ்நிலைக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு அர்ஜென்ட்டா பணம் வேணும்னு சொன்னதுனால தான் நான் அந்த வலையில திருடி கொடுத்தேன். அது எப்படியாவது சீக்கிரமா கொடுத்துருங்க, இல்லைன்னா எங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை வந்துடும். என்ன சார் வேணும்? ஒன்றும் இல்லை. மறுபடியும் வந்திருக்கான். அதுக்குள்ள நகை ரிலீஸ் பண்ண வந்துட்டீங்களா? இல்ல, இப்ப எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும்? வட்டி எதுவும் கட்டணுமா? தெரிஞ்சுக்கணும். ஹலோ, நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் இங்க ஒரு வளையல அடகு வச்சிருக்கேன், அதோட கணக்கு தெரிஞ்சுக்கணும்ல. நீங்க மட்டும் இல்ல, இங்க ஒவ்வொருத்தரும் 50ல இருந்து 100 பவுன் வரைக்கும் அடவு வச்சிருக்காங்க. உங்களை மாதிரி எல்லாம் யாரும் எல்லா நாளும் பேங்குக்கு வந்து எங்க நகை இங்க இருக்கான்னு யாரும் கேட்க மாட்டாங்க. நான் கேட்பேன். தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க சார். பிரச்சனையா? நான் இங்க வந்தது உனக்கு பிரச்சனையா இருக்கா? நீங்க யாருக்கிட்ட சண்டை போறீங்க தெரியுமா? என்னடா சொல்றா? கையிடுங்க. நான் இங்க வந்தது பிரச்சனையா இருக்கா? கையிடுங்க சார், கையிடுங்க. கையிடுங்க சார், விடுங்க சார். சொல்றா. என்னடா உன் பிரச்சனை? சார் சொல்றல. சொல்றா. சட்டை விடுங்க சார். சார் சொன்னா கேளுங்க சார். சட்டை விடுங்க சார். பிரச்சனையா போயிட்டல. சொல்றா. சொல்லு. நீங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா. என்ன நடக்குது? ஜெயக்குமாரண்ணா, என்ன நடக்குதுங்க? இந்த ஆளு தேவையில்லாம என் மேல கை வைக்கிறான் மேடம். நீங்க தானே கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த பில்டிங் ஃபுல்லா திருட மாதிரி வேவ் பார்த்தது? போய் சொல்லி தப்பிக்கலான்னு மட்டும் நினைக்காதீங்க. சிசிடிவில உங்களை நான் ரொம்ப கிளியரா பார்த்திருக்கேன். அது இந்த ஆள் தானா? நான் எங்க நகையை அடகு வைக்கிறதுக்காக வந்திருக்கேன். நகையை அடமானம் வைக்க வந்தாலும் எதுக்காக தினம் தினம் இந்த கம்பெனியை சுத்தி வந்து திருட மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இந்த
ஆள் இங்க ஒரு வளையல அடகு வச்சிருக்கான் மேடம். எனக்கு என்ன தோணுதுன்னா இதுக்குள்ள வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் மேடம் நகையை அடகு வச்சிருக்கான். என்ன விஷயம் உண்மையை சொல்லுங்க, இல்லனா நாங்க போலீஸ்க்கு கால் பண்ணுவோம். நம்ம போலீஸை கூப்பிடலாம். அவங்க வந்தா இவங்கிட்ட உண்மையை வாங்கிடுவாங்க. நான் டீ வாங்க போறப்பலாம் இவரை பார்த்திருக்கேன் சார். உங்க மனசுல ஏதோ திருட்டு எண்ணம் இருக்கு. போலீஸ் வந்து கேட்டாதான் சொல்வீங்கன்னா அப்படியே ஆகட்டும். ஒண்ணு திருடனா இருக்கணும், இல்ல இவன் கண்டிப்பா பைத்தியக்காரனா இருக்கணும். நீங்க எதுக்காக எப்பயும் இங்கே வரீங்க? எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆளுங்க இருக்காங்க. இங்கயா? யார் அது? அதோ நிக்கிறா பாருங்க. சுதா, உங்களுக்கு இவரை தெரியுமா? எனக்கு தெரியாது மேடம். நான் இங்க வச்சுதான் இந்த ஆளை பாக்குறேன். இந்த ஆள் யாருன்னு எனக்கு தெரியாது. அவங்களுக்கு உங்களை யாருன்னு தெரியலையா? வேற யாரு? இதுக்கப்புறம் இவனை நான் பாத்துக்கிறேன். யாரா நீ? சண்டை நில்றா நில்றா மேல ஒண்ணு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.